ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ராம்ஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரில் டீசல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் வாங்கலாமான்னு நிறைய பேர் கேள்வி இருக்குது. அதை பற்றி முழுமையான வீடியோ நிறைய இருக்குது, ஆனால் யாருமே போய் சேரலை. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசியில் நீங்களே எது வாங்கலாம்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ஃபஸ்ட் அப்படி நம்ம என்ன பார்க்க அப்படின்னா, பெட்ரோல் இன்ஜின். சரிங்களா? பெட்ரோல் இன்ஜின் பொறுத்தவரை உங்களுக்கு சவுண்ட் சுத்தமாக இருக்காது. ரொம்ப உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வண்டி அமைதியாக இருக்கும். இப்போ BS6 வேறு வந்துடுச்சு, இன்னும் வண்டி அமைதியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வண்டி பிக்கப் அதிகமாகவே இருக்கும் பெட்ரோலை பொறுத்தவரை. ஏன்னா டக்குனு வண்டி ஸ்பார்க் ஆகும், அதனால் பிக்கப் அதிகமாக இருக்கும். மைலேஜும் படி பார்த்திங்க அப்படின்னா, இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி சிசிக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. டீசல் இன்ஜினை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா மைலேஜ் கிடைக்கும். கம்பேர் பண்ணும்போது பெட்ரோலை விட உங்களுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் அதிகமாகவே கிடைக்கும் டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அதுபடி பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அதிகமாக லாங் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு நாளைக்கு 50-100 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம் அப்படின்னா மட்டும் டீசல் இன்ஜின் எடுங்க. அதர்வைஸ் நீங்கள் கோ ஃபார் பெட்ரோல். ஏன்னா பெட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வீக்லி 2 days எடுக்கிறீங்க. சில பேர் ஆஃபீஸ்க்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் இன்ஜினை எடுங்க. சில அது காரை பொறுத்து நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, எனக்கு நான் ஒரு கார் வாங்க போகிறேன், ஒரு கார் 5 லட்சம் இருக்கணும் அப்படின்னா நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னா கோ ஃபார் பெட்ரோல், நோ எக்ஸ்கியூஸ். எனக்கு கார் ஒரு ஃபேமிலி ஒரு 7 பேர் 8 பேர் இருக்காங்க, கார் பெருசாக இருக்கணும். ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ண பிறகு கோ ஃபார் டீசல். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு டீசலை விட பெட்ரோலில் பிக்கப் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை டீசல் தான் பிக்கப் அதிகம். கண்டிப்பாக கிடையாது. அதை நான் ஒரு நிரூபிச்சு கூட காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஒரு அடுத்த வீட்டில் போடுறேன் உங்களுக்கு அதை பற்றி. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பெட்ரோலில் ஃபஸ்ட் கியரை போட்டோன்னே சடனாக அழுத்துங்க, வண்டி பிக்கப் எகிரும். சரிங்களா? இதே நீங்கள் டீசல் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கியரை போட்டு வண்டி அழுத்துங்க, எகிராது. என்ன ரீசன்னா, டீசல் போக போக பிக்கப் எடுக்கும், பெட்ரோல் சடனாக பிக்கப் எடுக்கும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய சொல்கிறாங்க மெயின்டெனன்ஸ் அதிகமாகும், மெயின்டெனன்ஸ் இப்போ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. டீசல் இன்ஜின் பொறுத்தவரையும் பெட்ரோல் இன்ஜின் சர்வீஸ் காஸ்ட்டோட ஒரு 2000 தான் அதிகமாகும், மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் CNG பார்க்கலாம். இந்த CNG பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பெட்ரோல் இன்ஜினில் கொடுத்துருக்காங்க, டீசல் கொடுக்கல. ஸோ உள்ளே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, உள்ளே பெரிய டேங்க் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு ஒரு டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை போட்டு நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டி உங்களுக்கு பிக்கப் சுத்தமாக இருக்காது. ஏன்னா CNG பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் கேஸு. அது மைலேஜ் தான் உங்களுக்கு டபுளாக கொடுக்கும். இப்போ பெட்ரோலில் 15 கொடுக்குதுன்னா டீசல் ஒரு 30 கொடுக்கும். ஸோ அதுபடி தான் நீங்கள் அது ஓடும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் கார் அப்படி சொல்கிறாங்களே, அதை பற்றி இன்னும் அந்தளவு எனக்கு ஒரு ஹோப் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் கார் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த வண்டி ஒரு வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு அசட்டே கிடையாது, காரை பொறுத்த அசட்டே கிடையாது. பட் நம்ம இடிக்கிறோம், இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பேட்ரி கவர் ஆகுமான்னு கேட்டால் இன்சூரன்ஸ் இன்னும் அந்தளவு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம அதிகமாகவே மழை பெஞ்சு தண்ணி ரோட்டில் நிற்கிது அப்படின்னா பேட்டரியில் பட்டுச்சுன்னா அது என்ன ஆகும், அது ஒரு கேள்விக்கூறு. 2. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த பேட்ரி காஸ்ட்டே காரில் 60% போயிடுது. இப்போ கார் 10 லட்ச ரூபா அப்படின்னா 6 லட்ச ரூபா பேட்ரி வருது. ஸோ இது இந்த மாதிரி நிறையா இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சார்ஜ் போட்டால் 3 கிலோமீட்டர் போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் எப்படி சார்ஜ் போடுறது. மேபி அது ஃபியூச்சரில் ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி பேர், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இங்கேருந்து நீங்கள் ஒரு திருச்சி போகிறீங்க, அங்கேருந்து ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி அங்கே ஒரு ஷாப் இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியக்கூறு ஆகும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் காரே பெஸ்ட் நான் சொல்லுவேன். அதிகமாக ஓட்ட மாட்டேன், எனக்கு மைலேஜும் உங்களுக்கு ரீசனபிளாக போதும் அப்படின்னா நீங்கள் கோ ஃபார் பெட்ரோல், அதுவே போதும். இல்லை எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஒரு 7-8 பேர் இருக்காங்க, நான் அதிகமாக வண்டி எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் டீசலுக்கு போங்க, இந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி வேணும், பெட்ரோலா, டீசலா, CNGயா ஆர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ இருக்கும். அடுத்தது காரை பற்றி, இன்சூரன்ஸ் பற்றி, கார் RC புக்கு பற்றி, ஸோ நிறையா வீடியோஸ் வரும். ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.